திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியிலே ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலே ஆரம்பிக்கப்பட்ட போரானது தற்போது வரையிலும் முடிவு எட்டாத சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணையானது தொடர்ந்து ஸ்தம்பித்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதால் அங்கே சுமார் 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் சிக்கி தவிப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் பிப்ரவரி மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் நிமித்தமாக உலகத்தில் 1/5 எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படுகிற முக்கிய நீர்வழி பகுதியாக கருதப்பட்ட ஹார்முஸ் நீரிணையானது முற்றிலும் மூடப்பட்டது. இந்த பகுதி ஸ்தம்பித்து போனபடியினாலே இந்த பகுதிக்குள்ளே நுழைந்த அநேக கப்பல்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிறது. குறிப்பாக ஈரான் வளைகுடாவிலிருந்து வெளியேறக்கூடிய முக்கிய அந்த நீர்வழி பாதையை மூடினபடியினால் ஹார்முஸ் நீரிணையின் அந்த முக்கிய பக்கத்தில் சிக்கி தவிக்கிற சுமார் 1600 கப்பல்கள் வளைகுடா பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த குறுகிய பாதையே அதற்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிற பாதை என்று கூறப்படுகிறது. ஆகவே அங்குள்ள மாலுமிகள் மிகப்பெரிய அளவிலே மன அழுத்தத்தாலும் மன சோர்வினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளியே சூழ்நிலைகள் சாதாரணம் போல காணப்பட்டாலும் கப்பலுக்கு உள்ளே அனைவருடைய இருதயத்திலும் அவர்களுடைய சிந்தையிலும் கூட மிகப்பெரிய மன அழுத்தமும் சோர்வும் காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தன்னுடைய ஒரு முக்கிய செய்தியை அனுப்பின மாலுமி இதை குறித்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த மாலுமிகள் பத்திரமாக அவர்களுடைய சொந்த தேசங்களுக்கு திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சின்ன தொலைபேசி அழைப்பு வந்தால் கூட மிகவும் பயத்துடன் திகிலுடன் கூட அதை அவர்கள் அந்த ஃபோன் கால்களை அவர்கள் அட்டன் பண்ணுவதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட தொலைபேசி இணைப்புகளுக்கு பயத்தோடு திகிலோடு அவர்கள் பதில் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். சிக்கி தவிக்கிற 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு பத்திரமாக திரும்ப வேண்டும். அவர்களுடைய மன சோர்வுகள் மாற வேண்டும். இந்த இரு தேசங்களுக்கு இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை கர்த்தர் கொடுத்து இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழல் உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1600 கப்பல்களும் குறித்த இடத்திற்கு கடந்து செல்ல ஈரானால் வெளிப்படையாக அனுமதியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கூர்ந்து இவர்களோடு பேச நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே மேலே ஏவுகணை தாக்குதல் வருமோ அல்லது கீழே கன்னிவெடியினால் ஆபத்து வருமோ என்கிற சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற இப்படிப்பட்ட கப்பல்களுக்குள் சிக்கி இருக்கிற மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட அவர்களுக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலே நடைபெற்று வந்த ஆண்டவரே தாக்குதல் நிமித்தமாக தற்போது வரையிலும் இந்த ஹார்முஸ் நீரிணை ஸ்தம்பித்து போயிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே அங்கே உள்ள அந்த முக்கியமான பகுதியிலே சிக்கி தவிக்கிற 1600 கப்பல்களில் உள்ள 20,000க்கும் அதிகமான மாலுமிகள் எவ்வளவாக மன அழுத்தத்தோடு பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை எண்ணி அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக தங்கள் தேசத்துக்கு திரும்ப இப்படிப்பட்ட பயத்திலிருந்து திகிலிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். நாடுகளுக்கு இடையிலே உண்டாயிருக்கிற இந்த ஆண்டவரே தகப்பனை யுத்தங்களை ஓய பண்ணி ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். தேசங்களிலே வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட
போராடுகிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா வன்முறைகளை, தீவிரவாதத்தை, ரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்கள் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.